Friends, welcome to Sai Cookie Kitchen. Today என்ன லஞ்ச் மெனுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சாப்பாடுனா சுட சுட சாதம். இன்னைக்கு சமையல்லாம் என் ஹஸ்பண்ட் சமையல். இன்னைக்கு எனக்கு வேற ஒர்க் இருந்தது, அதனால் நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். அதனால சமையல் டிபார்ட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், நீ அதை பாரு சொல்லிட்டாரு. அதனால சுட சுட சாதம். சாதம்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு சாப்பாடு வடிக்க தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் குக்கர் சாதம், குக்கர் இட்லி தான். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் கிராமத்து பொண்ணு தான், இருந்தாலும் எங்கள் வீட்டில் குக்கர் இட்லி, குக்கர் சாப்பாடு. என் ஹஸ்பண்ட் சிட்டி, ஆனால் அவர் வீட்டில் சாதம் வடிப்பாங்க. எங்கள் மாமியார் துணி போட்டு இட்லி பானைலாம் இட்லி வேக வைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சாதம் வடிக்க கல்யாணம் உடனே என்னை தனியாக வேற வைக்கும் போது என் ஹஸ்பண்ட் எனக்கு சாதம் வடிக்க சொல்லி கொடுத்தாரு. மற்றதெல்லாம் பண்ணிடுவேன், சாதம் வடிக்க மட்டும் அவர் எழுப்ப சொல்லிடுவாரு. நான் கையில் கஞ்சி இது ஊற்றிக்குவேன்னு. அப்புறம் அவர் ஒரு 2-3 வாட்டி எழுப்பினேன். அப்புறமா நானே வடிக்க கற்றுக்கிட்டேன். அப்புறம் வடிக்கிறதுக்கு எங்கள் மாமியார் ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியே வடிக்க கற்றுக்கிட்டேன். அப்படியே அதுக்கு இப்போ எவ்வளோ பெரிய பாத்திரமா இருந்தாலும் சர்வசாதாரணமாக வடிச்சிருவேன் சாதங்க. அப்புறமா சாம்பார் கத்திரிக்காவும் கேப்சிகமும் போட்டு வச்சிருக்காரு. சாம்பார் கத்திரிக்காவும் கேப்சிகமும் போட்டு சாம்பார் வச்சிருக்காரு. இன்னைக்கு நல்லா இருக்கும். கேப்சிகம் போட்டால் சாம்பார் செம்மையாக இருக்கும், கத்திரிக்காய் கூட. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு வறுவலுங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு வறுவல் பண்ணியிருக்காரு. அப்புறமா வடகம், குடல் வடகங்க, குடல் வடகம். அப்புறமா பருப்பு ரசங்க, பருப்பு ரசம். இவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான மெனுன்னு உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.